வந்தீங்க உன் பாட்டு வந்தீங்க பாடல்னு சொன்ன அந்த இல்ல தப்பா விட்டுட்டேன் பாடி அப்படிடா இல்ல விட்டுட்டேன் ஏன் குறை எனக்கு தெரியும் என்னதான் குறை எனக்கு டென்ஷன் ரொம்ப நாளா ஏன் என்ன டென்ஷன் சொல்லு உன் டென்ஷன் சொல்லு இந்த ஊருக்கு எனக்கு கேட்கணும் நானே எங்க அப்பா எங்க அம்மா ஓ நீ எங்க அப்பா எங்க அம்மா உங்க அம்மா நாங்க 3 பேர் இருந்தோம் 3 பேர் எங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க இறந்து உடனே மீதி இருக்காரு நீ உங்க அப்பா 2 பேர் இருக்கீங்க நாங்க 2 பேர் சாப்பாடு ஆக்கி சாப்பிட முடியுமா உண்டாக்க வர முடியுமா துணி துவைக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் எங்க அப்பா என்ன சொன்னாரு தம்பி ஒரு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஆடத்துக்கு போறானாரு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு நீ ஆட்டத்துக்கு போனா வீட்டுல இருக்கிற வேலை பொம்பளை புள்ள செஞ்சுக்கும் நீ சொல்லு நீ வேற சொல்லு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஆட்டத்துக்கு போறான்னு சொன்னாரு நான் என்ன பண்ணேன் பாப்பா நான் கல்யாணம் பண்ணி விட்டு வீட்டுல போனா அது சரிப்பட்டு வராது நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூட துணைக்கு பொம்பளை 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ சொல்றதுக்கு நான் என்னடா தம்பி நம்ம பொண்ணு பார்க்க போனோம் எங்க அப்பா இட்டுன்னு போனார் 2 பேரும் போறீங்க 2 பேரும் போறோம் நாங்களும் 4-5 ஊர் தேவை மாதிரி பார்த்தோம் பொண்ணு கிடைக்கல ஒண்ணு லோல் பட்டு வாடா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி வந்தோம் வர வழியில 2 பொண்ணு வந்தது 2 பொண்ணு வந்தாங்க பொண்ணு குள்ளமா ஒருத்தவங்க உயரமா ஒருத்தங்க வந்த உடனே எங்க அப்பா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு தம்பி குள்ளமா இருக்கிறதுதான் பொண்ணா இருக்கும் அதை நீ கட்டிக்க உயரமா இருக்கிறது அம்மாவா இருக்கும் நான் கட்டிக்கிறேன் சொன்னாரு அவர் வயசுல பெரியவரு அம்மாவை கட்டிப்பாரு நான் வயசுல சின்னவன் பொண்ணை கட்டிக்கலாம் ஒரு யோசனை அது மாதிரி கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரியா குடும்பம் பண்ணோம் எனக்கு ஒரு பையன் பண்ணான் உனக்கு பையன் வந்துட்டான் நான் மாதிரியா பையன் தான் அம்மா ஒண்டா போர் மோட்டர் ஆம்பளைதான் ஒரு பையன் வந்துட்டான் பையன் வந்த உடனே கொஞ்ச நாள் இருந்து பூட்டி போட்டு வளர்ந்து நடந்து பேச ஆரம்பிச்சுது அப்பா அம்மா இதெல்லாம் பேசிச்சு கருத்து நான் என்ன சொன்னேன் என் பையன் போய் எங்க அப்பாவை என்னான்னு கூப்பிடுவோம் தாத்தா என்ன புறம்போக்கு என்னடா என் மவளை கட்டிக்கிறான்டா அவன் எங்க அப்பா இன்னும் ஒண்ணுமே புரியல சத்தியமா உள்ளமா இருந்தது அம்மா உள்ளமா இருந்தது அம்மா உயரமா இருந்தது பொண்ணு மாத்தி கல்யாணம் பண்ணிட்டோம் தூக்கு மாட்டினி சாவுடா என் பையன் போய் எங்க அப்பாவை என்னன்னு கூப்பிடுவான் அண்ணானு கூப்பிடுவோம் எப்படா கூட என் மகளை கட்டிக்கிறான்டாவன் ஐயோ இதே மாதிரி இருக்கும்போது எங்க அப்பா தட்டு கட்டி தடுமாறி 2 வருஷம் சொன்ன அவரு ஒரு புள்ள பெற்றார் அவனு பையன் இந்த வயசுல அவரு புள்ள பெற்ற என்னடா சண்டை நாளே கட்டுக்கு சித்தனம் கட்டுக்கு சிறுத்தாலும் செத்தாலும் சொல்லி பழமொழி ஆகாதீங்க எங்க அப்பா ஒரு பையன் போதான் எங்க அப்பாவுக்கு ஒரு பையன் பேச ஆரம்பிச்சான் அவன் வந்து என்ன என்னன்னு கூப்பிடணும் அண்ணான்னு கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவான் ஏமா அவ்வளவுதான் அவன் கட்டிக்கிறான் ஒண்ணுமே புரியல எனக்கு தரேன் சொல்லு 100 ரூபாய் பெட்ரோல் என் மகளை தானே கட்டிக்கிறான் 3000 இது போய் என் மகளை தானே கட்டிக்கிறான் எப்படி என்ன கூப்பிட முடியும் ஒன்னும் புரியலையே அண்ணா இது மாமா எப்படியா மாமான்னு கூப்பிடுவான் சித்தப்பா எப்படி கூப்பிட முடியும் அப்ப எதுக்காக கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் நீயா இருக்கிறவங்கள கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு இவிட தெரிஞ்சவன் சொல்லல அம்மா கமல தர மாட்டான் எப்பா ஒன்னு கூட்டுதே தப்பா போயிடுறப்பா ஜாதி மண்டி போட்டுக்கிறாங்க அதுக்கு சரியான பதில் கொடுத்தீங்கன்னா
அது எல்லாம் சுத்தா தான் சரி என்ன குடிச்சு எங்கவா உக்கிரமா ஐநாரப்பனா ஈரப்பனா அதுல வரனா என்ன சாமி தூத்து காட்ட மாதிரி ஊத்து காட்டி மாறியாட்டா என் அக்கா தங்கச்சி 7 பேர் படுவாட்டு நோங்கி காம்பால் ஏனுகாம்பால் என் அக்கா தங்கச்சி கூட ஏறி வேலைக்கு போயிடறாளுங்க நான் மட்டும் வந்துட்டேன் அது கஷ்டமான வேலை தான் திருவிழா செஞ்சமே வீதி உள்ள விட்டோமே 2 தேர் குத்து வச்சுக்கிறோமே உங்களை என்ன குறை வச்சுக்கிறோம் நீ வீதியா வரலடா வீதியா வரல பரபரை எடுத்து வரைய பரபரை எடுத்து வரீங்கடா தேடிக்கார முள்ளெல்லாம் வேற மூஞ்சில பரபரன்னு அடிக்குது ஆட்டாருக்கு குறை வச்சுட்டீங்கடா என்ன குறை விட்டோமா பத்து புட்டி யாரு ஆம்பளா எரிது உடம்புல இது பொம்பளை சாமி பொம்பளை தான் பிடிக்கணும் ஐயோ எலும்பு வடிக்கலாம் உயிர் புண்டியா அப்பா ஏன் சட்டுங்கிறப்பா அப்ப சின்ன என்ன போறேன் எனக்கு குறை வச்சிருக்கீங்க குறை வச்சிருக்கீங்க என்ன குறை வச்ச பூயா ஊத்திங்க நீங்க பூவை ஊத்தி ஏமாத்தீங்க ஆத்தாளுக்கு மாத்தி போடுங்க என்ன வச்சமெல்லாம் பூயா ஊத்துவீங்க ஆத்தாளுக்கு எப்படியுமா அது பூ ஊத்துனா பரவாயில்ல மாவும் கம்மங்கூழனா ஆத்தாளுக்கு தெரியும் அதெல்லாம் பரவாயில்ல பூ ஊத்துனா பரவாயில்ல வெங்காயம் வேற 6 கிலோ வெங்காயம் வேற வெட்டி போடுறீங்க ஆத்தாளுக்கு சளிப்பு தட்டிங்களா ஆசிட்டு கூட்டு போடுறீங்க ஆத்தாளுக்கு பூலாம் ஊத்தாதீங்க ஆத்தா கேட்கறது போடு என்ன போடுறோம் என்ன செய்யறோமா என்னம்மா போடுறா சிக்கன் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் ஒரு பீப் ரைஸ் ஆத்தா மலையை போடுறா ஏதமரை நான்கு போதும் கலையாவும் ஏதமரை நான்கு போதும் கலையாவும் உணர்ந்த ஜெகதீஸ்வரி அம்மா உணர்ந்த ஜெகதீஸ்வரி காண வருவோர்க்கு கோடியரும் தந்து காக்கும் பரமேஸ்வரி என் அன்பார் இருக்கும் ஜெகதீஸ்வரி கள்ளம் கரைந்தாலும் உள்ளம் கரையாது கள்ளம் கரைந்தாலும் உள்ளம் கரையாது கவடு நிலையே நம்மா கபடு நிலையே நம்மா காண வருவோர்க்கு கோடியரும் தந்து காக்கும் பரமேஸ்வரி என் உயரோ இருக்கும் ஜெகதீஸ்வரி கலையன்
தட்டை போட வச்சு பத்தாயிரம் தொழில் போட்டு வைக்கிறேன் எங்க போய் தானே குட்டி வாங்கல வைக்க போறது வாக்கிக்கும் வைக்க வந்த விண்டாடிக்கு வந்த பையன் எங்க போய் தெரியல ஏண்டா என்னடா விஷயம்? இந்த அம்மா வந்தாங்களா பாக்கிய போறதுக்கு வந்த பையா கண்டவனுக்கு பண்ணணும் எப்படியா பையா உரம்போக்கு நாலு நேரு இப்பெல்லாம் உன்னை கேட்டாங்களா? அவ கேட்டதா இப்ப நீ கேக்குறியா? இல்ல நம்ம கேட்டாங்களான்னு கேட்டேன். அவங்க அனாதிக்கு பிறந்த பனாதி கூட கேட்கட்டும், இல்ல புறம்போக்கு பிறந்த புளியாமரன் கூட கேட்கட்டும். என்ன வச்சா சந்தேகம் உனக்கு? எனக்கு சந்தேகம் வேணும். என்னது வைக்க போறதுக்கு வந்தனா வாக்கியால போந்தனா ஏண்டா இந்த ஊருக்கு ஏரி இருக்கும், ஒரு ஏரி ஒரு மதுவை. ஆமா பொது வாய்க்கான்னு ஒண்ணு இருக்கும். ஆமா அதுல தண்ணி போச்சுன்னா யாரு வேணாலும் மனம் மாறலாம். ஆமா பொது வாக்கியா கேட்க முடியுமா? பொது வாக்கியா கேட்க முடியுமா? கேட்ட பழுப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி வாய்க்காவில் மட திருப்புற மாதிரி போறோம் வரவங்களாம் மட திருப்பி போறதவனி எங்க அம்மா போய் பிறந்தவன்டா. எவனுக்கு போயா அது எதுடா வைக்க போறதுக்கு வந்தனா அம்மன் கோயில் இருக்குது மந்தக்கரை. ஆமா மந்தக்கரைக்கு முன்னாடி இப்ப வைக்க போற போட்டா ஆமா போற வர ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணும்? புடி துண்டு போ. அதே மாதிரி புடிக்க போறணும் நானே. எங்க அம்மா புடிங்க நான் போறதுனா அந்த அம்மா சொல்றாங்க, நான் சொல்றேன். அடி அம்மா பல்பு அடி ஒன் டின்னில ஒண்ணு கூடா பொண்ணு அழகா இருக்கிறது. சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி தூக்கு போட்டு மயிறு புடிங்க வண்டியில கேட்டீங்க போட்டா போடா மத்தியா ஏமா நாமகளா முடியாது. இந்த ஒரு பொண்ணை பார்த்து எந்த கால அடிச்சு வாங்கிதான் தெரியல. அதெல்லாம் என்ன பாருலாட்டம் தரும் ஒட்ட கோர லோட்ட ஓட்ட இந்த ஒட்டியார நல்லா இருக்கிற பாப்பா உள்ள தள்ளி போடுங்க நல்லாதான் கறிவாங்கலாம் போட்டாங்க. 5 முட்டையா ஒரு நீ சாப்பிட மாட்டா எல்லாரும் தான் குடிங்க. என்ன கூட்டா இப்ப எதுக்கு இப்ப எதுக்கு ஐயோ பல்ல பாரு ஐயோ ஒரு சுத்த 5 கிலோ மேல இருக்கும். பாட்டு பாடுற பொட்டமையா ஆமாண்டா மனங்கட்டப்பட்ட பையா வேட்டவாளம் சொன்ன பையா குடும்பம்னா ஒரு சக்கரை போன சக்கரை பணம் எடுத்து வாயில போட்டுவோம். பாட்டு தெரியுமாடா? எனக்கு பாட்டு தெரியுடா. ஆமாடா ஓ பாடு பாட வாடா. அவரே இவரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு 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 ஏய் என்ன பண்றா வாடா ஏய் நானா இருந்தா என்ன பழுக மாட்டி சேர்த்திருப்பேன். கம்யூனிட்டி பையா அந்த பாப்பா என்ன சொல்லுது? அவரே இவரே அது போனவரு என் ஆழத்துக்கு எட்டாத கவுரு. அம்மா ஆயமா கிணறு நீ என்ன பண்ணலாம்? நானா அந்த நேரம் தூக்கு போட்டு கம்யூனிட்டி நான் தூக்கு போடலாம் தான் இருக்கிறேன். ஒரு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்குது. நான் தூக்கு போடலாம் தான் இருக்கிறேன். ஆனா காலைல கோயில் கரும்பு வீணா கொடுங்க. வாங்கம்மா வணக்கம். வணக்கம் சமய பசாய விட்டு தெரிகின்றது. சிவாகிய மகாலட்சுமி. ஆமா
யார் அமர்ந்திருக்காங்க? மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஆமாம், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் அவளை திரு பார்த்திருக்கோம். ஸ்ரீ விவேக நாடக சபா உரிமையாளர் பசுமத்தப்பா அவருடைய திரு பார்த்திருக்கோம். என்னோட நான் நடிக்கும் நாள் உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் உனக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். இந்த தமிழ்நாடு வந்து நான் யாரும் பொட்ட பையன். ஏம்மா என்னடா ஒரு டவுட். ஏண்டா எந்த காலம் தான் அச்சு வைக்க சாப்பிடுறீங்க? ஏய், ஒரு சுத்து கூட ஏற மாட்டுது. நிறைய எலும்பு தான் இருக்குது. அதான் நல்ல மனுஷன் தானே உனக்குலாம். என்னடா இல்லை டேட்டா சூட்ல அம்மா சீக்கிரம் ஒரு ஊருக்கு போனா இறங்காத. உன்னை பார்த்தா அந்த ஊருக்கு என்ன பேசிக்குவாங்க. ஒரு பொங்கல் அப்படிதான் ஒரு ஊர்ல பேசிக்கிறாங்க. பாரியா ஆட்டக்காரன் ஃபுல்லா நல்லா திம்மம் ஆடுங்கிறானுங்க. உனக்கு அண்டால வலிக்குதா இல்லை குண்டால வலிக்குதா தெரியல. அம்மா ஏமா வாங்கம்மா வணக்கம். யாரு எந்த ஊரு? இந்த ஊருக்கு எப்போ வந்தீங்க? எத்தினி புள்ள கழிச்சா வருமா சொல்லுமா? ஏய் தெரியுது லட்சுமி லட்சுமி ஆமா எதோ காரணமாக மன்னர் ஆயிட்டாரு. மறுபடி பார்க்க ஓ மன்னரை பார்க்க வேண்டும். ஆமாண்டா. நமநாராயண மூர்த்தி உள்ள ஏடிஎம் பேங்க். ஆமாண்டா. டேய் அதுடா ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி பெருமா சிம்மாதனத்துல அமர்ந்து இருக்கிறார். வர சொன்னாங்க. லட்சுமி நல்லாரு லட்சுமி எழுந்துரு. லட்சுமி மஞ்சள் குங்குமத்தோடு மகராசியாக என்னுடைய மார்பிலை தங்கீரி அப்பலாம் லட்சுமி ஏதோ காரணமாக நான் அழைச்சிருக்கீங்க. எவ்வளவுதானே வருகாலம் அவன் அஞ்சா வாடுறான். லட்சுமி ஐந்து வாடுறான். லட்சுமி இந்த ஜாதி மாயன் கருணானே செல்ல
ஐவராஜாக்களும் ஆருண்யமான கானகத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா? ஆமா. அதனால் என்ன காரணமோ தெரிவிராது. ஏ நாராயணா, மாமா, ஜனார்த்தனா, நந்தனா அப்படி என்று தங்கியாகிய பாஞ்சாலியோடு கானகத்தில் இருக்கின்றார்கள். சென்று பார்த்து வர வேண்டும். மனைவிடத்தை ஒரு வார்த்தை சொல்லி போறான்னு அவ்வளவுதானே? அதாவது செய்ய செல்ல வேண்டும். ராஜாக்கள் இருக்கக்கூடிய ஆருண்யமான காமிக வனத்தில் வந்து விட்டோம். ராஜாக்கள் இருந்தா நாம வந்து சொல்லுவோம். மந்திரி ராஜா, என் மாமாவும் எம்பீரமா நாராயணன் வந்துவிட்டாரா? வந்துவிட்டாரு. நாராயண மூர்த்தி வந்துவிட்டார். ரெண்டு பேரும் ஒன்னா படிங்க. மாமா பச்சுனா தருமா பரவாயில்ல. ஓஹோ மாமா விமஜனா ஐயா வந்தது எப்ப நண்பன் இந்த சுத்தி தர்மம் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக வழக்கணவன் உன்னுடைய வாதத்திற்கு உன் மைத்திரன் விமஜனன் கோடான ஓடி வணக்கம். விமஜனன் அழைக்கதையால் விமனே ராஜாக்களும் சிறப்போடு வந்திருங்கள். அண்ணா கோவிந்தா கண்ணா நாராயணா கோவிந்தா அண்ணா அண்ணா குண்டாடி தீகோட வீடித்த நாராயணா எம்பெருமானே அண்ணா உன் திருநாமத்தை சொல்லலாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆமாமா உன் தங்கை கோடான கொடி அண்ணா அண்ணனுடைய வாதத்தை போல் என்றும் நகராட்சியாக வந்து ஏமா பயப்படுற? நான் இருக்கேன். நீ இருக்கிற தெம்பல தான் இருக்கிறோம். என்ன சொல்றியோ? ஐவராஜாக்களும் இந்த பத்தினி பாஞ்சாலி நீங்க இருக்க இதன் குறிக்க ஏதாவது நான் இருக்கு நடந்து என்ன ஏமா போய் பேசும்போது ஒரு இஷ்யூ வச்சு பேசுறியா? நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. பிரகலாதம் ஜெயமாகுமா கழுத
அன்னையில இருந்து நம்பாத கேள்வி. நான் எதை சொன்னாலும் நம்பாத கேள்வி. எங்க அண்ணன் ஒரு இக்கு வச்சே பேசுறது. எப்படி பயப்படனா அண்ணன் கிட்ட போனவன் யார்கிட்ட சொல்லுவா? காலையில விட்டு போற மாதிரி போயிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னு கேளு. 60ஆம் படி அச்சு துயல் கலைந்த பொழுது அண்ணா நாராயணா அண்ணா நாராயணன். ஆமா, இந்த கழுதை எப்ப முழுமையா நம்மளை நம்புதோ அப்பதான் போன நானும் வேடிக்கை பார்த்தேன். 2 கரங்களையும் தூக்கி நாராயணா எனது அபிநாயம் போகிறது என்ற உடனே மாலா துயல் கொடுத்து காப்பாத்தினாமா. ஏன் பயப்படுற? நான் இருக்கேன். அர்ஜுனா, ஆமா, இன்றைய தினத்திலே என்ன காரணமாக இங்க என்ன எல்லாம் கும்பலா சேர்ந்து கொண்டீங்க? எதற்காக வரவழைத்து என்னக்காகவும் கேட்கிறார். சொல்லுங்க. ஆமா, நெத்திலே போடு. ஏனென்றால் 12 முடிந்து ஓரந்து அத்தியாவசியம் கழிக்க வேண்டும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதா? சொல்லுங்க சுவாமி. எனக்கு மறந்தே போச்சு. என் மருமகன் துரியோதனன்ட்ட கட்டளை. யாரும் ஒரு குட்காத்தான் வச்சுக்கிறான். அதை விட்டா நீங்க அத்தனை பேரும் விட்டுட்டு ஓடி போயிருக்கா. ஆமா, அதனால ஐவராயாக்கள் 12 ஆண்டு கானகத்திலே வச்சுட்டாங்க. ஓராண்டு காலம் கழிக்கணும். அஞ்ஞான வாசம். ஆமா, என் அண்ணன் வச்ச வேலை அது. எங்க அண்ணனுக்காக 1 வருஷம். ஏன்னா அவங்க நாட்டுல இருக்கணும். ஆனா மறுபடி இவங்கள நேரு உருவத்தோட என் மருமகன் பார்த்துட்டான். மறுபடி 13 வருஷம். என் கருத்தா போறாங்களா? நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அவங்க வீட்டுக்காத நமக்கு என்ன? நம்மளுக்கு என்ன பங்கு பிரிக்க போறோமா, பாகம் பிரிக்க போறோமா, உங்களதான் நம்பி இருக்கோம் அண்ணா. அம்மா அண்ணா அம்மா ஓராண்டு போகட்ட கையில் இந்த 12 முடிச்சிட்டீங்க. ஒரே 1 வருஷம் உங்க சபதம் எல்லாம் முடித்து என் மச்சனுக்கு முடிசூட்டி அழுகு பார்க்க போறேன். ஏன் பயப்படுறீங்க? இருக்க இதன் குறுக்க உங்களுக்கு ஏன் பயம்? என்ன நீ இருக்கிறது தான் எங்களுக்கு பயமே. உனக்கும் பூ வச்சிருவோம். இந்த 12 ஆண்டு காலமாக இந்த குந்தலானது அலகாபாரத்தை விரித்து கல்லிலும் முள்ளிலும் கானகத்திலும் எப்படி இந்த கூந்தல் அலைந்து வருகின்றதோ அத போல அவனுங்களை அலைய வச்சிடணும். ஆனா உனக்கு பூச்சுட்டி அழகு பார்க்க வேண்டிய நேரம் 1 வருஷம். கொஞ்ச நாள் தான். இந்த 1 வருஷத்துக்கு 1 வாரமா கழிச்சு பாத்துக்கிறேன். நாளா கூட கிடைச்சிருந்தா மாமா, 12 ஆண்டு வனவாசம் முடிந்து விட்டது. ஓராண்டு அக்கியாவதம் எப்படி கழிப்பது? இதற்கு தன்மை யோசனை. வார்த்தையின்படியே எப்படி நீங்க நன்கூட சென்று ஐயா ஒரு பொய் சொல்லி ஐயா உத்தம ஐயோ கழிக்க வேண்டும். நீங்க கழிக்க பொதுவாக விளங்கி வரக்கூடிய நவமி ஆச்சாரிய சொன்ன வார்த்தை பிரகாரம் அருகிலே இருக்கக்கூடிய விளாட தேசம் சென்று அவர் சொன்னபடியே நீ முதல்ல போகணும். ஐயா விளாட மன்னிடத்தில் சொல்லி நான் தான் கெங்குபட்டன், நான் தான் தருமன். டக்குனு பார்ப்போம். பார்த்த உடனே தருமரிடத்திலே கணக்கனாக இருந்த கெங்குபட்ட ஐயர் பாண்டவர்கள் ஐவராஜாக்களிடத்திலே இருந்தோ ஓராண்டு அவர்கள் மறைமுறைமாக இருக்கின்றார்கள். எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால அவங்க வர வரலும் இந்த ஓராண்டு ஏதாவது வேலை கொடுக்கணும். சரியாசனம் போட்டு கொஞ்சம் உட்கார வச்சிரும்.
ஆமா. நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நான் தான் வீமன். நான் தான் வீமன். பொய் சொல்ல போறது கிடையாது. ஆமா. பொய் சொல்லி பிறந்தவர்கள் புவியில் உண்டோ, போருக்கஞ்சி போனவர்கள் வாழ்ந்ததுண்டோன்னு ஆமா. கவி வானம். அதனால நான் தான் வீமன் சொன்னேன். ஏய், அதுல பொய் கிடையாது. ஆமா. ஆனால் ஐவர் ராஜாக்களிலே மதுகரி விஜம்பரத்தை வீமனிடத்தை மணப்பள்ளியிலே பலாயிரனாக வேலை பார்த்தேன். சமையல் வேலை பார்த்தேன். ஓராண்டு காலம் பாண்டவர்கள் மறை உருவாக இருக்கின்றால் ஏய், அவங்க வரவல்லி அதேன்னு வேலை கொடுத்து உனக்கு சரியான இடத்துல மடைப்பள்ளியில வேலை. சரி மாமா. சுனா நாடகஜால பெண்களுக்கு நாட்டியம் கற்பிக்கக்கூடிய வேலை. ஆஹா. நீ நான் தான் பேடின்னு போய் ஏற்கனவே ஊர் வச்சு கொடுத்த சாபம் இருக்குது. ஆமா. நீ உன் வேலையை பார்த்துக்கலாம். ஆனா வந்துரும் அர்ஜுனா, நகுல சகாதேவர்கள் இருவரும் தாமத்தந்திரி தந்திரப்பாளர்களாக, அதாவது குதிரலாயத்துல ஒரு ஆள், மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு நான் லாகி போடுவான். அதனால நீங்க எல்லாம் ஒப்பா இருக்கலாம். அண்ணா ஏமா எனக்கு சரி. நீ தானே ஏய் பணிமாதாக இருக்க வேண்டும். ஏய் என்னடா அண்ணன் நம்மள வேலைக்கார பொண்ணு நிற்க சொல்ல நீ கோவப்படக்கூடாது. அண்ணா என்ன அதாவது சொல்றாங்க? ஏய் அதோ இருக்கக்கூடிய விளாடன் மனைவியாக விளங்கக்கூடிய ஏய் சுதர்சனா தேவி இடத்துல சென்று, அம்மா நான் தான் பாஞ்சாலி அம்மன் எடுத்து 5 நாமதேயங்களை ஏற்று பணிமாதாக வேலை புரிந்தேன். பாஞ்சாலி வருவரிலும் இந்த ஓராண்டு இருக்குன்னு சொன்னா உனக்கு வேலை உண்டு. ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்ன நீங்க 2 பேரும் நவரு. அண்ணா குஞ்சாலதாமா அவனு ஒரு காரியம் சொல்லுங்க அண்ணா. முக்கியமான வேலை. ஏய் ஏண்டா பிறகு என் தங்கச்சியால் தான் இந்த காரியம் நடக்கணும். இந்த கதை முடியணும்னா உன் தங்கச்சி தான் இருக்குது. அண்ணா சொல்லுங்க அண்ணா. நீங்கள் இருக்க போகக்கூடிய ஏய் அந்த விளாட தேசம் ஏய் இப்போது வறட்சியாக இருக்கின்றது. உண்மைதான். ஆனா ஏய் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இந்த வேடத்தை விட்டு போட்டு ஏய் ஏழான ஜாதிக்கும் கீழான ஜாதி ஏய் சின்ன ஜாதி குரத்தியாக வந்தால் மற்றதெல்லாம் சொல்றோமா? அண்ணா உனது பாக்கியம் எனது சித்தம் அண்ணா. அப்படியே வருகிறேன் அண்ணா. சீக்கிரம் போய் குரத்தியாக போ. பாத்தியா என் தங்கச்சி குறைஞ்சா ஒன்னா சொன்ன மாதிரி கேக்குது உன் தங்கச்சி. அடுத்த நிமிஷம் ஆமா. ஏய் உட்கார்னா எழுந்துச்சு. ஆமா. அதான் என் தங்கச்சி.